ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள தலை போற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. நீதான் விளையாட்டுத்தனமா அவனை மீட் பண்றதுக்கு பார்க்குக்கு போனா அவனுக்கு எங்க போச்சு புத்தி? வரமாட்டேன்னு சொல்லிருக்கணும்ல அவன. கபிலன் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணி. நான் தான் அவனை வற்புறுத்தி வர வச்சேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல எதையும் மாத்த முடியாது. இதுக்கு மேலயாச்சும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இனிய மாமா கிட்ட சரியான நேரம் பார்த்து உங்க லவ் விஷயத்தை சொல்லி உன்னையும் கபிலனையும் சேர்த்து வைக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல, அழாத. நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. எதை பத்தி யோசிக்காம போய் படு போ. கபிலன் புனிதா லவ்வுக்கு ராசாத்தி நீதான் தூதர் வேலை பாக்குறியா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே தப்பு. இதுல உன் தம்பிய வர மருமகனா ஆக்க பாக்குறியா? அப்புறம் அப்படியே சொத்த முழுக்க நீங்க ஆட்டைய போடுவீங்க. நாங்க உங்ககிட்ட கையேந்தி நிக்கணும். இருக்கட்டும். நீங்க இருட்டுல பேசின விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னையும் உங்க வீட்டு ஆளுங்களையும் இந்த வீட்டு பக்கமே வராத அளவுக்கு பண்றேன். மாமா, என்ன மாமா இது? நம்ம மில்லுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? மில்லுக்கா? இல்ல, பெரியப்பா நம்ம புனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னார்ல, சரி அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, மாமா வேற அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் பண்ணி தடுக்கணும். இல்ல புனிதா விஷயத்த மாமா கிட்ட எப்படியாவது சொல்லணும். மாமா, அவதான் இன்னும் காலேஜ் கூட முடிக்கலையே. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நானும் அதை தான் சொன்னேன். இப்பதான் அவ பெரியப்பா படிச்சிட்டு இருக்கா, அதுக்குள்ள என்ன அவசரம் பெரியப்பான்னு எங்க அவரு கேட்டாரு. இந்த ஊர்க்காரங்களாம் தப்பு தப்பா பேசுவாங்க. இப்ப கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா படிக்கட்டும்னு சொல்றாரு. இல்ல மாமா, இப்படி புனிதா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அவகிட்ட என்ன கேட்கணும்? நம்ம ஏதாவது பையனை பார்த்து கட்டிக்கணும்னு சொன்னா கட்டிக்க போறா. அப்படி இல்ல, அவளுக்கும் ஒரு ஆசை கனவெல்லாம் இருக்கும்ல. அது மட்டும் இல்ல மாமா, எல்லாருக்கும் இந்த வயசுல வர மாதிரி உன் மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறது தானே முறை. என் தங்கச்சியை பத்தி என்ன நினைச்ச? அவ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ற பொண்ணு கிடையாது. ஏய், அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு லவ்னாலாம் என்னன்னு தெரியாது. அவ சின்ன பிள்ளையா இருந்தா நீங்க ஏன் மாப்பிள்ளை பார்க்கணும்? அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு தானே பாக்குறீங்க. அதே மாதிரி அவ மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறதுல என்ன தப்பு? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அவ லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சரி வா,
அவகிட்டே போய் கேட்போம் வா. எங்க போறோம் இப்போ? உனக்கு டவுட்னு வந்துருச்சு, அதை இப்பவே கிளியர் பண்ணணும். நீ நட. ஐயோ மாமா, நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். இத கேட்டு நீங்க பெரிய நான் பிரச்சனை எந்த ஆகிடாதீங்க. பிரச்சனையும் ஆக போறது இல்ல. அவகிட்டே கேட்போம் வா. மாமா வேண்டாம் மாமா. நான் சொல்றேன்ல வா பாத்து. மாமா புனிதா, 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 புனிதா எங்க இருக்க? என்னப்பா? ஒரு நிமிஷம் பெரியப்பா. புனிதாவை கூப்பிடுங்க. புனிதா. ஐயோ, அண்ணி அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்களோ? இனியா என்னப்பா ஆச்சு? இல்ல பெரியப்பா, நம்ம புனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை பார்த்து ராசாத்தி ஒண்ணு கேட்டா. என்னம்மா ராசாத்தி, என்னமோ சொன்னேன்னு சொல்றான். அப்படி என்னம்மா சொன்ன சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏய், அதான் பெரியப்பா கேக்குறாருல, என்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லு. ஏப்பா, அவ தான் தயங்குறான்னு தெரியுது இல்ல, நீயாவது சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை பெரியப்பா, நாம மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதுனால புனிதா மனசுல ஏதாவது இருக்கா இல்லையா, வேற யாராவது நினைச்சிட்டு இருக்காளன்னு கேட்க சொன்னா. சரி, அதான் கூப்பிட்டு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணை பார்த்து எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம்? எங்களை என்ன உங்களை மாதிரி உதவாக்குற குடும்பம்னு நினைச்சியா? மரகதா, அப்படியெல்லாம் பேசாத. மத்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ என் பொண்ணை பத்தி அவ தப்பா பேசுறா, இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. எதுவும் தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் புனிதாவை ராசாத்தி ஒரு வார்த்தை கேட்க சொல்லியிருக்கா. அப்போ நீங்களும் புனிதாவை சந்தேகப்படுறீங்களா? அம்மா, புனிதாவோட விருப்பம் என்னன்னு கேட்கலாம்மா? நீங்களா முடிவு எடுத்தா எப்படி? நீ சும்மா இருடா. பெத்தவங்க தப்பான முடிவு எடுப்பாங்களா? எடுத்துடக்கூடாதுன்னு தான் கேட்க சொல்லியிருக்கா. புனிதா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீ யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு புனிதா, யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், அறிவு கேட்டவனே, இவதான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானா, பாவம் அவளை போட்டு ஏன் மாட்டிட்டு இருக்க? டேய், மிரட்டலடா, சும்மா கேட்டுட்டு நீ இருக்கேன். கேட்கறதே மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. ஏமா, உன் மனசுல அப்படி ஏதாவது இருக்கானே? சொல்லுமா. இல்லண்ணா, அப்படி எதுவும் இல்ல. ஏய், கேட்டியாடி? இதான் என் தங்கச்சி. அவெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்பவாது புரிஞ்சுக்கோ. ஏப்பா, அவதான் ஏதோ யதார்த்தமா கேட்டிருக்கா. இத போய் இந்த நேரத்துல பெரிய பிரச்சனையா பேசிட்டு கத்தி கலவரமாக்கிட்டு. சரி சரி, போய் படுங்க போங்க. இன்னொரு தடவை என் பொண்ணை இவ ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி வா போலாம். ராசாத்தி, உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத பிரச்சனை இல்ல? இனி என்கிட்ட திட்டு வாங்கி, மரகத திட்டு வாங்கி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்ல மாமா, அவகிட்ட கேக்குறது நல்லது தானே? நல்லதுதான். நானும் மரகதத்தை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். ஏன் பாரியம் மங்கையை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணான். அதே மாதிரி புனிதாக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து தான் கல்யாணம் பண்ண போறோம். சரி, இத பத்தி அவன்கிட்ட பேசி சண்டை கிட்ட போட்டுக்காதம்மா. போம்மா, போ போ. இவ்வளவு நல்ல பிள்ளை, நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுது. இந்த பிள்ளையை யாரும் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்களே.
இந்த ராசாத்தி புனிதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்க சொன்னதுக்கே இனி இந்த குதி குதிச்சு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறான்னா கபிலனும் புனிதாவும் லவ் பண்றாங்க, அதுக்கு காரணம் ராசாத்தி தான் இனி எனக்கு தெரியப்படுத்திட்டா போதும். இனிய ராசாத்திய உண்டில்லன்னு பண்ணிடுவான். ஏன் அவளை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாலும் அடிச்சிருவான். பண்றேன், கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அனி, எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ அமைதியா வா புனிதா. இல்ல நீ காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போலனா அம்மா சந்தேகப்படுவாங்க. இங்க பாரு புனிதா, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும். அதையும் மீறி அத்தைய நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அமைதியா மட்டும் வா. வா அனி. வா ராசாத்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அனி. எப்படி இருக்க புனிதா? நல்லா இருக்கேன் அண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இலக்கியா எங்க அண்ணி? இலக்கியாவா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வர நேரம் தான். சரி உள்ள வாங்க. அண்ணி, அம்மா கபிலா எங்க? அத்தை முத்தரசன் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கபில? கபிலன் பின்னாடி தான் இருக்கான், வா. சரி, நான் போய் கபிலனை பார்த்துட்டு வரேன். சரி. நீ எதுக்கு நிக்கிற? உள்ள போய் உட்காரு, காஃபி போட்டு தரேன். இல்ல வேண்டாம்க்கா, அண்ணி வரட்டும். சரி. என்ன புனிதா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. வாக்கா, எப்படி இருக்க? அவசியம் தெரியணுமா? இல்ல வெளியே ஒருத்தி வந்திருக்காளே, அவளை பத்தி தெரியணுமா? யார் வந்திருக்கா? புனிதா. அக்கா, அது வந்து என்னாச்சு ராசாத்தி? ஒன்னும் இல்ல, வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னானா, அதான். சென்னையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தனியா இருக்கான்ல, அதான் அப்படி சொல்லியிருப்பான். அதான் ஒரு 3 மாசம் ஆச்சுன்னா செட் ஆகும், அது தெரியாம அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அண்ணே, நீங்க போங்கண்ணே, நானே அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இவ்வளவு நாளா படிச்சுக்கிட்டு இருந்தான், அதனால வீட்டுல தங்கிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் இலக்கியாவுக்கு வேற செலவு இருக்கு. 2 வருஷத்துல இவனுக்கே கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்குள்ள வீடு கட்டினா தானே இவனும் என் பொண்டாட்டியும் தங்கறதுக்கு இடம் இருக்கும். சரிங்க அண்ணி, நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. நல்லா புரியவை, வாங்க. கபிலா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்படி அசால்ட்டா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வச்சிருக்க? நம்ம வீட்டை பத்தி யோசிச்சு பாத்தியா, இல்ல என்னோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிச்சு பாத்தியா? அக்கா, நான் வேணும்னே எதுவும் பண்ணலக்கா. வேணான்னு தான் சொல்ல போனேன், ஆனா எதிர்பாராத விதமா நடந்து போச்சுக்கா. டேய், இந்த விஷயம் மாமாவுக்கும் பெரியத்தைக்கும் தெரிஞ்சா நம்மள என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நானே அங்க ஒரு கேள்விக்குறியா தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ இந்த பிரச்சனை வந்தா அதுக்கான விடையே கிடைச்சிருண்டா. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலக்கா. ஒரு வேலை பண்ணு அண்ணி, அண்ணன் ஃபோன் பண்ணிருக்காரு. எங்க இருக்க? மாமா கோவில்ல. சரி, அது புனிதா எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரல, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. மாமா, அவ என் கூட தான் இருக்கா. ஓ, நானும் அவளும் தான் கோயிலுக்கு வந்தோம். உங்க கூட தான் இருக்காளா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா என்ன? இங்க எல்லாரும் காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க, நான் கூட பயந்தே போயிட்டேன். சரி, சீக்கிரம் கூட்டிட்டு வா. வரேன் மாமா. சரி, அழாத. நீ அழறதுனால இங்க எதுவும் மாற போறது இல்ல. இனிமே எனக்கு தெரியாம எதுவும் பண்ணாதீங்க. ஒரு 5 மாசம் அவ காலேஜ் முடிகிற வரைக்கும்
கொஞ்சம் அமைதியா இருங்க. நானே அதுக்கப்புறம் நம்ம வீட்லயும் அவங்க வீட்லயும் பேசி சேர்த்து வைக்கிறேன். சரியா? என்ன மன்னிச்சிருக்கா? சரி, மாமா புனிதாவை காணுன்னு ஃபோன் பண்ணிருக்காரு. நான் போயிட்டு வரேன். வா. அண்ணி, நான் கிளம்புறேன் அண்ணி. என்ன அதுக்குள்ள அவசரப்பட்டு கிளம்புறீங்க? இல்ல அண்ணி, மாமா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதான். கபிலனுக்கு எல்லாம் எடுத்து சொன்னியா ராசாத்தி? நான் சொல்லிருக்கேன் அண்ணி. நான் சொன்னதை கேட்டு நடப்பான்னு நினைக்கிறேன். நடந்தா சரிதான். ராசாத்தி, காபி தண்ணியாவது குடிச்சிட்டு போ. இல்ல, நான் இன்னொரு நாள் வரேன். நான் கிளம்புறேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். சரி, பத்திரமா போயிட்டு வா. சரி, நான் வரேன். நான் வரேன் அண்ணி. பாத்து போமா. வரேன். ஏங்க, இந்த புனித புள்ளைய நம்ம கபிலனுக்கு கட்டி வச்சா நல்லா இருக்கும்ல? லூசாடி நீ. நம்ம கபிலனுக்கு அவங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? அவங்கள விட 2 மடங்கு பெரியவங்களுக்கு தான் அவங்க பொண்ணு கொடுப்பாங்க. நம்ம குடும்பம் இப்படியேவா இருந்துற போது? நாளைக்கு கபிலனும் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்காம இருந்துற போறான். நீ சொன்ன மாதிரி கபிலன் பெரிய ஆளானா கூட அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நடக்காத விஷயத்த பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு எடுத்து வை. அதுலயே இருங்க. யாராச்சும் கேட்டா கோயிலுக்கு போகணும்னு சொல்லு. எங்க வீட்டுக்கு போகணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? சரிங்க அண்ணி. வா. அண்ணி, வாமா வா. இவதான் எங்க பொண்ணு புனிதா. அப்படியா? ஏங்க, பொண்ணு நல்லா இருக்கா இல்லங்க? ஆமாமா, அவனுக்கு ஏத்த மாதிரி பாந்தமா இருக்கா. ஆமாங்க. காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும்னு தெரியாது. எங்கடி போய் சுத்திட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு வந்தேம்மா. நேரம் காலம் பார்க்காம என்ன கோயில் வேண்டி கிடக்கு? அது இன்னைக்கு இவளுக்கு எக்ஸாம், அதான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டா. இவளை கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? உங்க பொண்ணுக்கு தான் சிரமம். அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்கு வந்தா இப்படிதானே இருக்க போறா? இதுதானே அழகு. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதோ ஒரு 5 நிமிஷம். நீங்க வந்தவங்கள பாருங்க. நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு போ. நல்ல அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. வா புனிதா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருவா. பொறுமையாவே வரட்டும். என்ன அண்ணி, நீங்களே வேற ஒருத்தன் பொண்ணு பாக்குறதுக்கு என்ன ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற புனிதா? இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்ல. முதல்ல நீ ட்ரெஸ் மாத்து. நான் இருக்கேன்ல, நீ ட்ரெஸ் மாத்து. ராசாத்தி, ராசாத்தி, புனிதா ரெடி ஆயிட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவா கண்மணி. சரி, இந்தா காஃபி ஆறிட போகுது. சீக்கிரம் அவ கையில கொடுத்து அனுப்பிவிடு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அண்ணி, எனக்கு இதெல்லாம் வேணாம் அண்ணி. புனிதா, இப்போ உனக்கு என்ன கல்யாணமா பண்ண போறாங்க?
நேத்து பேசினதுனால உன்னை பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி என்னால போய் நிக்க முடியாது அண்ணி. சும்மா போய் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு நில்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல அண்ணி, என்னால முடியாது. புனிதா, அடம் பிடிக்காத. இப்ப என்ன, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கிறது தானே பிரச்சனை? நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஏதோ விருந்தாளிங்க வந்திருக்கிறதா நினைச்சு காஃபி கொடு. நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. ம், வா. ம் ம் வா. குடுமா பாருடா,